ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம். உலகெங்கிலும் இருக்கிற என்னுடைய சாய் சொந்தங்களுக்கு இவ்விதமான கூட்டு பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு என்னை பெற்ற பெற்றோர்களுடைய வாழ்த்துக்களாலும் நான் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாய்நாதருடைய பேரருளினாலும் உங்களுடைய பேராதரவினாலும் இத்தகைய பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். இந்த முயற்சியிலே ஒரு மிகப்பெரிய தேவையாக, இந்த பிரார்த்தனையினுடைய தேவையாக ஒரு பிரார்த்தனை சென்ற வாரம் அடியேன் மாஸ் பிரேயர் என்கின்ற வியாழக்கிழமையிலே செய்யக்கூடிய இந்த பிரார்த்தனைகளை செய்து கொண்டிருந்த பொழுது அனைவராலும் சேர்ந்து ஒருமித்த ஒரு முடிவாக எடுக்கப்பட்ட ஒரு முடிவானது நம்முடைய பிரார்த்தனை கோபுரத்திலே இருந்த இந்த சைனா நாட்டிலே மிகப்பெரிய கொடுமையான இந்த நோய், புதுமையான ஒரு வைரஸ் கிருமிகள், கரோனா என்கின்ற வைரஸ் கிருமிகளால் பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த சைனா தேசத்து நண்பர்கள், மடிந்து கொண்டிருக்கிற அந்த நண்பர்கள், அந்த வைரஸ் கிருமியானது உலகெங்கிலும் பரவிக்கொண்டு மிகுந்த வேதனை அளிக்கக்கூடிய ஒரு வகையிலே அது அநேக சொந்தங்கள் இறந்து மடிந்து போகிறார்கள் என்பதை அறிந்து நம்முடைய பிரார்த்தனை கோபுரத்திற்கு அநேக பிரார்த்தனைகள் வந்த வண்ணம் உள்ளன. அநேக நாடுகளிலிருந்து, சைனா தேசத்திலிருந்து ஒரு தமிழ் அன்பர் நமக்கு பேசினார்கள். சாயப்பா, என்னால் இங்கே இருக்க முடியவில்லை, எனக்கு மிகப்பெரிய பயமாக இருக்கிறது, ஆகினாலே எனக்காக பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் என்று ஒரு நண்பர் பேசியிருந்தார். அவர் என்ஜினியர் என்று சொல்லக்கூடிய ஒரு தொழில்நுட்ப வல்லுநர். அவர் உடனே அங்கிருந்து கிட்டத்தட்ட நாடு கடத்தப்படுகிற ஒரு நிலையிலே இருந்தார். அவருக்கு அங்கே தங்கி வேலை செய்யாமல் இருக்கவும் முடியவில்லை. அங்கே இருக்க அவருக்கு மனமும் இல்லை, பயமாக இருக்கிறது. அதே போல அநேக சொந்தங்கள் மிகப்பெரிய துயரத்தில் இருக்கிறார்கள். உலகெங்கிலும் இருக்கிற நம்முடைய சகோதர சகோதரிகள் அந்த நாட்டிற்கு உள்ளே நுழைய முடியாமல், அந்த நாட்டிலிருந்து வெளியே வர முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள். வெளியே வருகின்ற நம்முடைய நாட்டை சேர்ந்தவர்கள் கூட அங்கிருந்து வெளியே வருகிற நம்முடைய நாட்டிற்கு வருகின்ற அந்த சொந்தங்கள் கூட பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள், மருத்துவ நிலைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள், மருத்துவத்திற்கு உட்படுத்தப்படுகிறார்கள். அது மிகப்பெரிய துன்பமாக அமைந்து விடுகிறது. அவர்களுக்கு வேலை இழக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இது மிகப்பெரிய கொடுமையான இந்த நோய் பரவி கொண்டிருக்கிறது. நம்முடைய இந்திய நாட்டிற்கு வந்துவிடுமோ என்கின்ற அச்சம் மிகப்பெரிய அளவில் நிகழ்கிறது. WHO என்கின்ற உலக சுகாதார நிறுவனம் கூட ஒரு மருத்துவ அவசரகால ஒரு பிரகடனத்தை செய்யவிருக்கிறார்கள். அதற்கான ஒரு ஆலோசனை நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நமக்கு அநேக பிரார்த்தனைகள் வந்து கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக இந்த விஷயத்திற்காக நாம் பிரார்த்தனை செய்து கொண்டே ஆக வேண்டும். நம்முடைய சொந்தங்கள் நலம் பெற வேண்டும். நம்முடைய சொந்தங்கள் பயமில்லாமல் வெளிநாட்டிற்கு செல்ல வேண்டும். குறைந்தபட்சம் நம்முடைய நாட்டிலே இருந்து கூட இந்த கேரளா மாநிலத்தில் இருக்கிற அந்த சுற்றுலாத்துறையில் மிகப்பெரிய இழப்பு. சுற்றுலாத்துறைகளுக்கு நம்முடைய நாடு முழுக்கவும் மட்டுமல்ல, இந்த கேரளா நாட்டிலிருந்து அறிவிப்பு வந்திருக்கிறது, மிகப்பெரிய இழப்பாக இருக்கிறது. எல்லா ரிசார்ட்டுகளும் எல்லா குடியிருப்புகளும் காலியாக இருக்கிறது என்று அவர்கள் அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். மிகப்பெரிய அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய இழப்பாக இருக்கிறது. தனியார்கள் செய்யக்கூடிய அந்த விருந்தினர் இல்லங்கள் கூட மூடப்பட்டிருக்கிறது என்று நாம் அறிகிறோம். இதனால் மிகப்பெரிய இழப்பு, வேலை இழப்பு ஏற்படுகிறது. பயமாக இருக்கிறது. மக்கள் பீதியில் இருக்கிறார்கள். இதெல்லாம் களையப்பட வேண்டும் என்று நாம் முடிவெடுத்து சாயப்பாவிடத்தில் இந்த பிரார்த்தனை கோபுரத்தில் மட்டுமல்ல, நாம் தொடர்ச்சியாக வாரம் இங்கே செய்து கொண்டிருக்கிறோம். இதுபோல நேராகவே சாயப்பாவை சென்று, சீரடி சென்று, அங்கிருக்கிற துவாரகா மாயிலே உட்கார்ந்து இந்த 50 பேர்கள் சொன்ன உடனே நாங்கள் வருகிறோம் என்று அவர்கள் இசைவு தெரிவித்தார்கள். உடனே பணத்தையும் கட்டிவிட்டார்கள். அனைவரும் வந்து நம்மோடு வந்து இணைந்து இந்த பிரார்த்தனையிலே கலந்து கொண்டு
இந்த நோயை விரட்ட சாயப்பாவிடத்திலே மன்றாடி, அப்பா, இது உலக நாட்டிற்கே தேவையான ஒரு பிரார்த்தனை, ஒரு மனிதருக்கு உண்டான பிரார்த்தனை அல்ல, ஒரு குடும்பத்திற்கோ அல்லது ஒரு ஊருக்கோ அல்லது ஒரு மாநிலத்திற்கோ ஒரு நாட்டிற்கோ தேவையான பிரார்த்தனை அல்ல, இது உலகத்திற்கே தேவையான ஒரு பிரார்த்தனை அப்பா. ஆகையினாலே கண்ணெடுத்து பாருங்களப்பா, காது கொடுத்து கேளுங்களப்பா என்று அனைவரும் மன்றாடுவதற்காக நாம் இந்த முடிவை எடுத்தோம். முடிவை எடுத்த உடனே சாயப்பானுடைய சொந்தங்கள் அனைவரும் வருகிறேன் என்று சொல்லி கிளம்புகிறார்கள். அனைவரும் ஆயத்தமாகிவிட்டார்கள். நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை 7ஆம் தேதி இரவு நம்முடைய ரயில் பயணம், இந்த யாத்திரை, சீரடி யாத்திரை துவங்க இருக்கிறது. யாத்திரையினுடைய நோக்கம், பிரார்த்தனையுடைய நோக்கம், கரோனா வைரஸ் உலகெங்கிலும் பரவிவிடக்கூடாது என்கின்ற நோக்கத்திற்காக நாம் இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, நம்முடைய வண்டலூர் வழித்துணை பாபாவினுடைய கூட்டு பிரார்த்தனையினுடைய அங்கத்தினர்களாக உலகெங்கிலும் இருக்கிற அனைத்து நாடுகளிலும் இருந்து சாயி சொந்தங்கள் இணைந்திருக்கிறார்கள் என்பது உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும். அதிலே இருக்கிற ஓரிரு சொந்தங்கள் சாயி சொந்தங்கள், அதாவது இது மிகப்பெரிய ஆச்சரியம். சொன்ன உடனே ஆஸ்திரேலிய நாட்டிலிருந்து தயாபரம் என்கின்ற இலங்கையைச் சேர்ந்த அந்த நண்பர் நம்முடைய ஆஸ்திரேலியா நாட்டிலே அங்கிருந்து நல்ல ஒரு தொழிலை செய்து கொண்டிருக்கிறார். சொன்ன உடனே இது மிகப்பெரிய அரிய ஒரு பிரார்த்தனை, தேவையான பிரார்த்தனை, புனிதமான பிரார்த்தனை. ஆகையினாலே இந்த பிரார்த்தனையிலே நான் கலந்து கொள்கிறேன் என்று அங்கிருந்து கிளம்பி வந்து கொண்டிருக்கிறார். இன்று இரவு 12 மணிக்கு அவர் சென்னை விமான நிலையத்தை அடைகிறார். அங்கிருந்து வந்து நேராக நம்முடைய கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திற்கு வருகிறார். இந்த சீரடி யாத்திரையிலே கலந்து கொள்வதற்காக இந்த மிகப்பெரிய புனிதமான கரோனா வைரஸ் பாதிப்பு உலகத்திலே நிகழக்கூடாது, விரட்டப்பட வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல நோக்கத்திற்காக அங்கிருந்து புறப்பட்டு வருகிறார். அதே போல அண்ணா நகரில் இருந்து நம்முடைய இனிய நண்பர் VK மூர்த்தி அவர்கள் இப்பொழுதுதான், நேற்றுதான் குடும்பத்தோடு சீரடிக்கு சென்று திரும்பி கொண்டிருக்கிறார். அங்கிருந்து ரயிலில் திரும்பி கொண்டிருக்கிறார். இந்த செய்தியை கேட்ட உடனே, இந்த பிரார்த்தனைக்காக இந்த பிரார்த்தனை குழுவிலிருந்து நாம் செல்கிறோம் என்று சொன்ன உடனே மீண்டும் நம்மோடு இணைந்து நம்முடைய பயணத்தில் அவரும் அங்கிருந்து வருகிறார், மீண்டும் இங்கிருந்து திரும்புகிறார், மறுபடியும் சீரடிக்கு பிரார்த்தனைக்காக திரும்புகிறார். அதுபோலவே நம்முடைய நண்பர் ஊரப்பாக்கத்தை சார்ந்த நாகராஜன் என்கின்ற நண்பர் அவருடைய குடும்பத்தோடு வருகிறேன் என்று இசைவு தெரிவித்து இந்த பிரார்த்தனையில் கலந்து கொள்கிறார்கள். அதுபோல சாய் சொந்தம் லதா மற்றும் நம்முடைய ஞான ஒரு அம்மா இருக்கிறாங்க, அந்த அம்மா, அதுபோல் இன்னும் நிறைய சொந்தங்கள், அநேக பெயர்களை சொல்வதற்கு இப்பொழுது நேரம் இல்லை. இருந்தாலும் கூட 54 சாய் சொந்தங்கள், ஆண்களும் பெண்களும் குழந்தைகளுமாக பெரியவர்களாக அனைவரும் இணைந்து செய்யக்கூடிய இந்த பிரார்த்தனை, இந்த யாத்திரை கண்டிப்பாக வெல்லும். இந்திய நாட்டிற்குள்ளாக நுழையாது, இந்த கிருமிகள், கரோனா வைரஸ் கிருமிகள் நுழையக்கூடாது. இங்கிருந்து மட்டுமல்ல, இந்த உலகத்திலிருந்தே, இந்த பூமி பந்திலிருந்தே அது விரட்டப்பட வேண்டும், பந்தாடப்பட வேண்டும். எப்படி அன்றைக்கு சாயப்பா ஒரு காலரா நோயை விரட்டுவதற்காக சீரடியிலிருந்து கோதுமை மாவை அரைத்து அதை தூவிவிட்டு வந்து அதன் பயனாக அந்த காலரா நோய் விரட்டப்பட்டதோ, அதுபோல இன்றைக்கும் ஆம்னி பிரசன்ட் என்கின்ற எங்கும் நிறைந்திருக்கிற பரம்பொருளான நம்முடைய சர்க்குரு சாய்நாதர் உலகெங்கிலும் நிறைந்திருக்கிறார். அன்றைக்கு வேண்டுமானால் அவர் சீரடியில் இருந்திருக்கலாம். இன்றைக்கு அவருடைய சக்தி பரவலாக மிகப்பெரிய அளவிலே இன்றைக்கு விரைந்து பறந்து வேலை செய்து கொண்டிருக்கிறது. அந்த சக்தியானது உலகத்தையே காப்பாற்றும், இந்த பூமி பந்தையை காப்பாற்றும் என்கின்ற நம்பிக்கையோடு இந்த பயணத்தை, சீரடி யாத்திரையை நாம் துவங்கி இருக்கிறோம். நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை 7ஆம் தேதி இரவு 12 மணிக்கு துவங்குகிறோம். நீங்கள் உங்களுக்கு தனிப்பட்ட பிரார்த்தனையாக இருந்தால் கண்டிப்பாக இந்த கமெண்ட் பாக்ஸிலே இதில் எழுதி போடுங்கள். இந்த கமெண்ட் உங்களுடைய ஒவ்வொருவருடைய பிரார்த்தனைகளும் அதில் குறிப்பிட்டு உங்களுடைய பெயர்
பிரார்த்தனையுடைய விவரம், வேறு எதுவும் தேவையில்லை. உங்களுடைய பெயர், எந்த நாடு, பிரார்த்தனையுடைய விவரம், இதை கமெண்ட் பாக்ஸிலே தெரிவியுங்கள். துவாரகா மாயிலே இரவு முழுவதும் நாம் அங்கே பிரார்த்தனை செய்ய இருக்கிறோம். அந்த பிரார்த்தனை கண்டிப்பாக நிச்சயமாக வெற்றி பெறும். ஆகினாலே உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் அதில் எழுதி கமெண்ட் பாக்ஸில் எழுதி போடுங்கள். அதேபோல் இங்கே அடுத்து வருகிற இந்த ஓரிரு வாரங்களில் தேர்வு எழுதுகின்ற மாணவர்களுக்காக அனைத்து மாணவ மாணவிகளும் தேர்வை எதிர்நோக்கி இருக்கிறார்கள். அவர்கள் அனைவருமே தைரியமாக, பயம் இல்லாமல், ஞாபக சக்தியோடு நல்ல விடைகளை எழுதி நல்ல மதிப்பெண்ணை பெற்று நல்ல தேர்வை நல்ல தேர்ச்சி அடைந்து பிள்ளைகளுடைய தேர்ச்சி அடைத்ததை பார்த்து பெற்றோர்கள் மகிழக்கூடிய வகையில் இந்த தேர்வு அவர்களுக்கு அமைய வேண்டும் என்று அந்த பிரார்த்தனையும் நாம் செய்து கொள்ள இருக்கிறோம். ஆகையினாலே எத்தனை பிரார்த்தனைகளாக இருந்தாலும் பரவாயில்லை, எந்த பிரார்த்தனைகளாக இருந்தாலும் பரவாயில்லை, நியாயமான பிரார்த்தனைகளை கண்டிப்பாக சாயப்பா செவிமடுப்பார், செய்து கொடுப்பார். உடனுக்குடனாக அவைகளை பரிசீலித்து பைசல் செய்து கொடுப்பார் என்கிற நம்பிக்கையோடு நாம் இந்த பிரார்த்தனையை, இந்த சீரடி யாத்திரையை மேற்கொள்கிறோம். அனைவரும் நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் பரவாயில்லை, எந்த ஊரில் இருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் அனைவரும் இந்த அதாவது இந்த 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 முக்கியமான நோக்கத்திற்கு நீங்கள் இணைந்திருங்கள். உங்களுடைய எண்ணங்களை எல்லாம் இதில் வையுங்கள், கருத்துக்களை எல்லாம் இதில் செலுத்துங்கள். சாயப்பானுடைய கண்டிப்பாக அவருடைய செவிக்கு ஒருவர் சத்தமிட்டால் சாதாரணமாக இருக்கும், பலர் கூடி சத்தமிட்டால் மிகப்பெரிய சப்தமாக கேட்கும். ஒருவர் கண்ணீர் விட்டால் அது ஒருவர் தான் பாதிக்கப்படும். ஆனால் பலர் சேர்ந்து விடுகின்ற கண்ணீர் அந்த சமுதாயத்தையே பாதிக்கும். ஆகினாலே நாம் அனைவரும் மன்றாடி உருகி செய்யக்கூடிய இந்த பிரார்த்தனையை சாயப்பா கண்ணெடுத்து பார்ப்பார். கண்டிப்பாக இது நிறைவு பெறும், வெற்றி பெறும். ஆகவே அனைவரும் இணைந்திருங்கள். உலக நாடுகளிலிருந்து அனைத்து சாய் சொந்தங்களும் இணைந்திருங்கள். நீங்கள் ஒரு மனதாக பிரார்த்தனை செய்யுங்கள். நாம் ஞாயிற்றுக்கிழமை சீரடியை அடைவோம். ஞாயிற்றுக்கிழமை இரவு அங்கே தங்கி பாபாவுடைய அந்த துவாரகா மயிலை அமர்ந்து கண்ணீர் விட்டு மன்றாடி சாயப்பாவிட்டு கேட்டுக்கொள்கிறோம். சாயப்பா, எங்களுடைய இந்த பூமி பந்தில் இருக்கிற மிகப்பெரிய ஆபத்தான இந்த கரோனா வைரஸ் கிருமிகளை நீக்கி இதை அறவே அகற்றி எங்களை பாதுகாத்து கொடுங்களப்பா என்று நாம் மன்றாடவிருக்கிறோம். அதிலே இணைந்திருங்கள். பிரார்த்தனை நிச்சயமாக வெற்றி பெறும். பாபா தரிசனம், பாப விமோச்சனம், வியாழன் தரிசனம், விடியல் நிதர்சனம். வண்டலூர் வருபவர்கள் வரியெல்லாம் மறப்பார்கள். ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.